எல்லோரும் கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, இந்த மாலை வேலைக்காய் துதிக்கிறோம். இந்த கிருபை இரக்கம் மாறாத அன்பு தயவாண்டவரை எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. கடந்த 5 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக, ஆண்டவர் உடைய அன்பு எங்கள் மேலே ஊற்றப்பட்டதற்காக, உடைய தயவு எங்களை தாங்குகிறதற்காக, உடைய காருண்யம் எங்களை தப்புவித்ததற்காக, எங்களை ஜீவனோடு வைத்ததற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, 5 மாதங்கள் எங்களை காத்தீரே, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் முதல் நாளில் இந்த மாலை வேலையில் உடைய சமூகத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை வேலையிலும் இந்த செய்தி வேலையிலும் எங்களை வெறுமையான பாத்திரமாய் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க, ஆண்டவரே, நாங்கள் எங்களை நீர் நிரப்ப வேண்டும் என்றால் நாங்கள் ஆண்டவரை வெறுமையாக இருக்க வேண்டும். எங்களுடைய சுயத்திலிருந்து, எங்களுடைய கௌரவத்திலிருந்து, எங்களுடைய பெருமையிலிருந்து, எங்களுக்குண்டான சிந்தையிலிருந்து, எங்களுக்குண்டான எண்ணங்களிலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டு, ஆண்டவரை, நாங்கள் வெறுமையான பாத்திரமாய் உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நாங்கள் எவ்வளவு எங்களை வெறுமையாக்குகிறோமோ அவ்வளவு நீர் எங்களை நிரப்ப வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த மாலை வேளையில் அப்பா, எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை வெறுமையாய் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கல. இந்த ஆராதனை வேலையை விசேஷமாக எங்களை முற்றிலும் வெறுமையாக்க, எங்கள் சுயத்தை, எங்கள் குண்டான யாவற்றையும், எங்களுடைய சிந்தையில் நாங்கள் வைத்திருக்கிற எத்தனையோ காரியங்கள், எங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிற எத்தனையோ காரியங்களை நாங்கள் ஆண்டவரே அகற்றி, இந்த மாலை வேளையில் ஒன்றுமே இல்லாதவர்களாய் வெறுமையான பாத்திரமாய் என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க இந்த ஆராதனை வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல செய்தி வேலையை என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஜீவனும் ஆவியுமா எங்களுக்கு கடந்து வர நீங்கள் கிருபை செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி. ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மாலை வேளையில் இந்த இடத்திலும் எங்கள் உள்ளத்திலும் இந்த எங்கள் மத்தியிலும் ஆண்டவரே ஒரு விடுதலையான ஒரு ஆராதனை நாங்கள் செய்ய இந்த இடத்தை ஆண்டவரே உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. உடைய சமூகம் இந்த இடத்துல கடந்து வந்து ஈவுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவரே, உடைய விடுதலை இன்னும் அதிகமாக எங்களுக்குள் கிரியை செய்ய கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, இந்த பாடலை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுவோம். எல்லோரும் வாய்களை திறந்து உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து நீர் வழிகாட்டும் ஆண்டவரே. புதிய பலன் தந்து என்னை தேற்றும். என் கடமையை செய்ய எனக்கு கிருபை செய்தருளும். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும். ஆமென். புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும்.
கண்களை மூடி உணர்ந்து பாடும். என் பாவ கரைகளை நீர் போக்கினீரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். என்னை அபிஷேகம் நீர் செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் துன்ப வேலை அனைத்திலிருந்து என்னை பாதுகாத்த பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரைகளை போக்கி என்னை அபிஷேகம் நீர் செய்தி, என் துன்பம் அனைத்தும் இன்று காத்து என்னில் எழுந்த தூய திரு ஆவியே, என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திரு உள்ளபடி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திரு உள்ளபடி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் ஆண்டவரை உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் உள்ளத்தில் நீர் ஆண்டவரை வந்து எங்களை எங்களை ஆட்கொண்ட ஈவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. என் பாவ கரைகளை எஸ் லார்ட் என்னை அபிஷேகம் நீர் செய்தி, என் துன்பம் அனைத்து எஸ் லார்ட் காத்து என்னில் எழுந்த தூய திரு ஆவியே, என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திரு உள்ளபடி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். மீண்டும் ஒரு விசை. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். கண்களை மூடுவோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை நான் அர்ப்பணிக்கிறோம். நான் விசுவாசத்தின் நிறைவை பெற வேண்டும் என்றால் என்னை முற்றிலும் நான் வெறுமையான பாத்திரமாக ஆக்க வேண்டும். என் இருதயத்தின் எண்ணங்களை நான் வெறுமையாக்க இந்த மாலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுவோமா? என் இருதயத்தின் எண்ணங்களை நான் என் நினைவுகளை, என் திட்டங்களை, என் மனதின் இயக்கங்களை நான் வெறுமையாக்குகிறேன் தகப்பனே. ஒரு பாத்திரம் நிரம்ப பெற வேண்டும் என்றால் முதலாவது அது வெறுமையாக்கப்பட வேண்டும். நான் குழந்தையைப் போல இல்லாவிட்டால் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நான் அவரையே சார்ந்து இருக்கிறேனா என்று ஒரு விசை நாம் சிந்தித்து பார்ப்போம்.
நான் முழு இருதயத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு அவரை அன்பு செய்கிறேனா? அவருடைய நீதியையும் ராஜ்யத்தையும் நான் வாஞ்சையாய் தேடுகிறேனா? அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை நம்பி இருக்கிறேனா? யாக்கோபை போல அவர் பாதத்தில் பற்றி பிடித்து கதறி அழுகிறேனா? மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டுள்ளேனா? சகேவையை போல நான் முற்றிலும் மனம் திரும்பி உள்ளேனா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோவை போல நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிக்கின்ற அக்கினிக்கு சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் என்னை விடுவியாமல் போனாலும் நான் அவரை நம்பி இருக்கிறேனா? மோசேயை போல தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் உள்ளேனா? தாவீதை போல என் இருதயம் அவருக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறதா? கண்களை மூடி ஒரு விசை, ஆண்டவரே உமக்கு உண்மையுள்ளவனாய் இருக்கத்தக்கதாக வெறுமையான பாத்திரமாய் இந்த மாலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்கள் சிந்தையை நாங்கள் வெறுமையாக்குகிறோம் தகப்பனே. எங்கள் சிந்தையை மேட்டிமையாய் கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் உம்முடைய பாதத்திற்கு கீழே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் சிந்தையிலே நாங்கள் கொண்டிருக்கிறோம் எல்லா மேட்டிமையான சிந்தையையும், உமக்கு உம்முடைய வார்த்தைக்கு எதிராய் நிற்கிற எல்லா சிந்தையையும் உமக்கு கீழ்ப்படிந்து இந்த மாலை வேளையில் உம்முடைய பாதத்திற்கு கீழாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் வெறுமையான பாத்திரமாய் உடைய சமூகத்தில் நானாகவே வந்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக உடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கிற கிருபையை உடைய ராஜ்யத்தில் நீர் எங்களை சேர்த்து கொள்வீரா என்று ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்க இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டியது, என் இருதயம் இயேசுவை காண்கிறதா? என் கண்களை அவர் மேல் பதித்துள்ளேனா? நான் இயேசுவை பின்பற்றுகிறேனா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா? இந்த காரியம் எப்பொழுதும் என் மனதில் இருக்கத்தக்கதாக இந்த பாடலை பாடும் பொழுது வெறுமையான பாத்திரமாய் நம்மை அவருடைய சமூகத்தில் நம்ம இருதயத்தை அவரவருக்கு தான் தெரியும் நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் ஆண்டவரோட உறவில். ஸோ தயவாய் இந்த நேரத்தில் இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவரோட ஒப்புரவாகி அவருடைய சமூகத்தில் வெறுமையாய் ஒரு விசை மீண்டும் ஒரு விசை நம்மளுடைய உறவை புதுப்பித்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்தி கொள்வோம். இந்த பாடலை நாம் உணர்ந்து அர்ப்பணித்து இந்த பாடலை நாம் பாடுவோம். நானாகவே வந்திருக்கிறேன். உணர்ந்து சொல்லுவோமா? நானாகவே வந்து நிற்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா?
சேர்ந்து மீண்டும் ஒரு இசை சொல்லுவோம். நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. கண்களை மூடுவோம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ள எங்களை நீர் தகுதியுள்ளவனாய் மாற்ற வெறுமையான பாத்திரமாய் இந்த மாலை வேளையில் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை சார்ந்து இருக்கிறோம், உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். எல்லோரும் எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய வார்த்தையிலும் உம்முடைய துதிக்கிற துதியிலும் ஆண்டவரை எப்பொழுதும் எங்கள் இருதயம் உம்மை சார்ந்து இருக்கிறதிலும் ஆண்டவரை நிறைந்திருக்கத்தக்கதாக இந்த வெறுமையான பாத்திரத்தை இந்த மாலை வேளையில் இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் நிரப்ப வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். நீர் ஆண்டவரை எங்களை நிரப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். நாங்கள் வெறுமையாய் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். இந்த பாடலை பாடி நம் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம் உற்சாகமாய். தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இன்னும் அதிகமாய். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். உணர்ந்து நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேனா? நான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வால் நிறைந்துள்ளேனா? Am I filled with the fullness of life of Christ in me? நான் பிதாவின் அன்பால் நிறைந்துள்ளேனா? Am I filled with the fullness of love from Father? நான் விசுவாசத்தின் நிறைவை பெற வேண்டும் என்றால் என்னை முற்றிலும் நான் வெறுமையான பாத்திரமாய் ஆக்க வேண்டும். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களை வெறுமையான பாத்திரமாய் மாற்றி இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கடந்து வந்த சூழ்நிலையில எங்களை உடைத்திருக்கிறீர், எங்களை உருவாக்கி இருக்கிறீர், எங்களை சிக்ஷித்திருக்கிறீர், எங்களை சீர்படுத்திருக்கிறீர், எங்களை ஸ்திரப்படுத்திருக்கிறீர், எங்களை பலப்படுத்திருக்கிறீர், எங்களுக்கு சகாயம் செய்திருக்கிறீர். எங்களை ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உருவாக்கி இருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்களை நீர் ஆண்டவரே வணைந்திருக்கிறீர். ஒரு குயவனை போல நீர் எங்களை வணைந்திருக்கிறீர். நாங்கள் வெறுமையான பாத்திரமா நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிறைக்கிறீர். ஆமென் சொல்லுமா. உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிறைத்திருக்கிறீர். எங்கள் இருதயம் முழுவதும் உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இனி வரும் நாட்களில் எங்கள் சிந்தை முழுவதும் உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு போகிற ஈவுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இனி வரும் நாட்களில் எங்கள் இருதயம் முழுவதும் உம்முடைய துதியினால் நிறைந்திருக்கும். சொல்லுமா. எங்கள் இருதயம் முழுவதும் உம்முடைய துதியினால் நிறைந்திருக்கும். எங்கள் இருதயம் முழுவதும் உம்மை ஆராதிக்கிற ஆராதனையினால் நிறைந்திருக்கும். எங்கள் இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரை உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே எங்கள் இருதயம் எப்பொழுதும் கம்பீர சித்தத்தோடு உம்மை துதிக்கும். சொல்லுவோம், வாய்களை திறந்து சொல்லுவோம். ஆண்டவரே எங்கள் இருதயம் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கும். எங்கள் இருதயம் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கும். எங்கள் இருதயம் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கும். எங்கள் சிந்தை எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கும். எங்கள் சிந்தை எப்பொழுதும் உம்மை துதிக்கிற துதியினால் நிறைந்திருக்கும். எங்கள் சிந்தை எப்பொழுதும் ஆண்டவரே நீர் செய்த வல்ல செயல்களை நினைத்து, நீர் செய்த அற்புதங்களையும் நீர் செய்த அதிசயங்களும் நினைத்து, நீர் செய்த செய்கைகளை எங்கள் வாழ்க்கை முழுவதும் இதுவரைக்கும் நீர் நடத்தி வந்த விதத்தை நினைத்து அப்பா உமக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே கரங்களை தட்டி அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், செய்து கொண்டிருக்கிற அனைத்து நன்மைகளுக்காகவும், செய்வேன் என்று சொன்ன அனைத்து நன்மைகளுக்காகவும், செய்ய போகும் அனைத்து காரியங்களுக்காகவும் பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் நீர் எங்களை ஆட்கொண்ட இவுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அளவில்லாமல் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிறைத்திருக்கிற இவுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். உம்முடைய வார்த்தை முழுவதினால் எங்கள் இருதயத்தை நீர் ஆட்கொண்டிருக்கிறீர். எங்கள் இருதயம் உம்முடைய வார்த்தையினால் நிறைந்து வழிந்து ஓடுகிறது. எங்கள் இருதயம் உம்முடைய துதியினால் நிறைந்து வழிந்து ஓடுகிறது. எங்கள் இருதயம் நீர் செய்த அதிசயங்களையும் நீர் செய்த அற்புதங்களையும் ஆண்டவரே நீர் செய்த பெரிய காரியங்களும் நினைத்து வழிந்து ஓடுகிறது. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. இந்த உலகத்தின் மகிமை எல்லாம் உம்முடையது. நீர் சிங்காசனத்திலிருந்து, உம்முடைய மகிமையான சிங்காசனத்திலிருந்து எங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடை ஸ்தோத்திரம். சிறுமையும் எளிமையுமான எங்கள் மேல் நீர் நினைவாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடை ஸ்தோத்திரங்கள். ஒன்றுமில்லாத எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தள்ளப்பட்ட கல்லாக இருந்த எங்களை எடுத்து மூளைக்கல்லாய் மாற்றி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுமே இல்லாத, பயன்படாத, பிரயோஜனமற்ற பாத்திரமான எங்களை எடுத்து, உடைந்த பாத்திரமான எங்களை எடுத்து ஒட்டி வணைந்து இருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய மகிமையான ஆவியை இந்த மண்ணான பாத்திரத்தில் நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். மண்ணான எங்களுக்குள் நீர் வாசம் செய்ய நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே. பிதாவே நீர் மகிமைப்படுவீராக. வாய்களை திறந்து சொல்லுவோமா. அப்பா பிதாவே நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அவருடைய வல்லமையினால், அவருடைய ஆற்றலினால் எப்பொழுதும் பிதாவே இயேசுவை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கத்தக்கதாக, எங்கள் கண்கள் எப்பொழுதும் இயேசுவுக்கு நேராக இருக்கத்தக்கதாக, இயேசுவின் பின்பற்றுவர்களாக, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, இயேசுவே எங்களுக்கு முன்மாதிரியாய் வைக்கப்பட்டார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக, இயேசுவை போல எங்களுக்காய் வைத்திருக்கிற போராட்டத்தை போராடி அவர் எங்களுக்காய் சிலுவையில மரித்து வென்றது போல நாங்கள் எங்களுக்காய் வைத்திருக்கிற சந்தோஷத்தை நாங்கள் கண்ணோக்கி பார்த்து இந்த உலகத்தின் போராட்டத்தை போராடி நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு பலத்தால் எங்களை இடை கட்டுகிற இவுக்காய் கொடான கொடி ஆவியானவரின் பலம் எங்களுக்குள் அளவில்லாமல் ஊற்றப்பட்ட இவுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். ஆவியானுடைய அபிஷேகம் எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட்டதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். அவருடைய வல்லமை எங்களுக்குள் பரிபூர்ணமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. அளவில்லாமல் அவருடைய அபிஷேகம் எங்கள் மேல இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்களுடைய வெறுமை இனி ஆண்டவரை நிறைவாய் மாற்றப்பட்டதற்காக நன்றி. எங்களுடைய வெறுமை ஆண்டவரே உம்முடைய துதியினால் நிறைந்திருக்கிறதற்காக நன்றி. எங்களுடைய வெறுமை உம்முடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கிறதாய் நன்றி. எங்களுடைய வெறுமை உம்முடைய சாட்சியினால் நிறைந்திருக்கிறதற்காக நன்றி. எங்களுடைய வெறுமை ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால் நிறைந்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே இந்த உலகத்தின் போக்கின்படி நாங்கள் ஒழுகாதவார் எங்கள் சிந்தையை நீர் மறுரூபமாக்கி இருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். அதற்காக நன்றி. பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயினர், நாங்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். எங்கள் சிந்தை மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. வாய்களை திறந்து எங்கள் சிந்தை மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு புது சிருஷ்டி, நான் ஒரு புது சிருஷ்டி. ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே புதிய மனிதனாய் மாற்றிருக்கிறீர். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம். சோர்ந்து போகாதே, கலங்காதே, திகையாதே. நானே உன் தேவன், நான் மாறாதவர். சொன்ன சொல்லில் நிச்சயமாய் செய்து முடிப்பேன். சொன்னதை செய்யாமல் இருப்பேனோ? நிச்சயம் 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 சொன்னதை செய்து முடிப்பேன்.
ஒன்றுக்கும் கலங்காமல் எப்பொழுதும் உம்மை ஸ்தோத்திரிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தந்த இவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே சொல்லப்படுகிற வார்த்தை எங்களுக்கு ஆவியும் ஜீவனமாக இருக்க ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவர் உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உடைய வார்த்தையினால் நிரப்பப்படத்தக்கதாக, உடைய அபிஷேகத்தினால் மூடப்படத்தக்கதாக, ஆண்டவரை வந்த காரியத்தில் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க உதவி செய்கிற இவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை அப்பா உமக்கே செலுத்துகிறோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கண்களை மூடி ஒரு நிமிடம் நல்ல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். இந்த அருமையான நல்ல மாலை வேளைக்காய் ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தினுடைய 6வது மாதத்தை காணும்படியாய் ஆண்டவரே, இந்த வருடத்தின் நடுவில் நின்று உம்மை நாங்கள் போற்றத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய சரீரத்தில் ஜீவனையும் பலனையும் தந்து நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காய் தகப்பனை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த நாளில் நல்ல ஆவியானவரை உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உம்முடைய கிருபைக்குள்ளாக காக்கப்படுவதாக நீர் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறீரோ அதை எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய இதயத்தில் நீர் வரவீராக என்று சொல்லி எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். புதிதாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் இந்த வருடத்துடைய 6வது மாதத்தின் இறை வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை தியானிக்கும்படியாய் இந்த நாளிலே நாம் ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 46, 10, 11. திருப்பாடல்கள் அதிகாரம் 46 இறைவார்த்தை 10, 11. அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். வேற்றினத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன். பூவுலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். அமைதி கொண்டு 46 மறுபடியும் ஒரு வயசு வாசிக்கலாம். இந்த 10வது வசனம். அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வசனம், இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நல்லவர் என்று அறிந்து கொள்ளும்படியாய், அவர் வல்லவர் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாய், அவர் நமக்கு போதுமானவர் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாய், அவரே நமக்குண்டான சகலத்தையும் நடத்துகிறவர் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாய் இந்த நாளில் இந்த வார்த்தையோடு கூட ஆண்டவர் நமக்குள் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த வார்த்தை கிடைத்ததற்கு பின்னதாக ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்கிறது. எப்படி ஒரு சின்ன ஒரு அனுபவம் இருக்கிறது, எப்படினாலும் சொல்லிக்கலாம். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக நான், ராஜேஷ் பிரதர் இவங்கெல்லாம் ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிருந்தோம், ஒரு ஜப கூட்டத்திற்கு. அப்பொழுது அங்கே இருந்த ஒரு சகோதரர் எங்கள்கிட்ட சொன்னார், இந்த செய்திலாம் ஆன்லைனில் போகுது பிரதர், அதனால் 20 நிமிஷத்திற்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, மெசேஜோ மற்ற காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டாங்க, மக்கள் உட்காந்து கேட்க மாட்டார்கள். ஏன்னா அவங்களால கேட்க முடியாது. அதனால் அதுக்குள்ளே இதை நம்ம குறுக்கி கொள்ளலாம் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை அவர் கொடுத்தார். அப்போ அது நாங்கள் நாங்கள் காரில் வர பொங்கிக்கிட்டே வந்தோம். வார்த்தையை கேட்பதற்கு 20 நிமிடத்திற்கு நேரம் ஒதுக்க முடியாத அளவிற்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்னவென்று சொல்லி பார்த்தால், இன்றைக்கு அநேகர் நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்திலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செய்தி கேட்பதெல்லாம் குறைஞ்சி எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இந்த 20 நிமிஷம் 10 நிமிஷம் ஷார்ட்ஸாக, அதுக்கு பேர் ரீல்ஸா, ஷார்ட்ஸ் அப்படி போட்டு அப்படியே அந்த ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே, கேட்டுட்டு இருக்கும்போதே அது கீழே இருக்கிறத என்ன பண்ணுறது, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறது. ஏன்னா அது கேட்டுக்கிட்டே இருப்போம், அதுக்கு கீழே அப்படி பார்க்குறது. மக்களுடைய மனதும் பிள்ளைகளுடைய மனதும் எப்படி ஆகி போச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் எதன் மேலும் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு என்ன தெரியல, பிரியம் இல்லை, அவகாசம் இல்லை, அல்லது விருப்பம் இல்லை, அல்லது எல்லாவற்றுக்கு மேலாக முடியவில்லை. அதான் காரணம்.
அப்போது ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கி நம்மெல்லாம் பாக்கியவான்கள். நான் இங்கே சொல்ல போகிற செய்தியெல்லாம் இங்கே இருக்கிற நமக்கு கிடையாது, சரியா? ஒருவேளை இதை போன்ற யாருக்காவது நாம் கேள்விப்பட்டிருந்தால் அல்லது நாம் அனுபவித்திருந்தால் அது நாம் அவர்களோடு கூட பேசும்படியாக இருந்தால் என்ன பண்ணணும்? அவர்களுக்கு நாம் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக இருக்கிறோம். ஏனென்றால் அமர்ந்திருக்காமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, சரியா? அமர்ந்திருக்காமல் அந்த செய்தியை ஆண்டவர் எனக்கு நைட்டு ஒரு மணி இருக்கும் இந்த தலைப்பை கொடுத்தார், அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே போயிட்டு வந்த பிறகு எனக்கு தூக்கம் வரல. என்ன ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு மணி நேரம் கேட்க முடியாத அளவிற்கு மக்களுடைய மனது என்ன ஆயிடுச்சு? அதாவது கேட்காமல் இருப்பவர்கள் பற்றி பிரச்சனை கிடையாது, கேட்கக்கூடியவர்கள் கூட ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 1.5 மணி நேரம் ஆண்டவருடைய செய்தியை கேட்க முடியாதபடிக்கு அவருடைய மனநிலை இருக்கிறதுன்னு சொன்னால் இதுதான் கடைசி காலத்தினுடைய அடையாளங்களிலே மிக முக்கியமான ஒரு அடையாளம். ஏனென்றால் இதை நான் இப்போ உங்களுக்கு விளக்கி சொல்லும்போது உங்களுக்கு புரியும் ஏன் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி. சரி, அமர்ந்திருந்து கேட்பதில் தான் பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அதில் மிக முக்கியமான காரியம், நாம் எல்லோரும் இந்த பூமியிலே ஆண்டவரை தேடுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் என்னை ஏதாயிலும் ஒரு விதத்தில் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் என்னை ஆசீர்வதித்து, எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கும். சரி, தேவையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது இந்த உலகத்தில், யாருமே கிடையாது. எல்லோருக்கும் ஏதாயிலும் ஒரு விதத்தில் ஒரு நன்மைகள் தேவைகள் தேவைப்படும். இதை என் ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் தான் என்ன பண்ண போகிறோம். இன்றைக்கு நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அதிலே மிக முக்கியமானது அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். அதான் அந்த வசனம் சொல்கிறது, அமைதி கொண்டு. அதாவது அது அமைதி கொண்டுன்னு அப்படியே அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து அல்லது அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்திருந்து நானே கடவுள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படி உணர்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு தான் தெரியும் அவர் எப்படிப்பட்டவராம். வேற்றினத்தாருடைய நான் உயர்ந்திருப்பேன், அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். பூவுலகிலே அவர் நானே மாட்சியுடையவராக இருக்கிறார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அப்படிப்பட்ட படைகளின் ஆண்டவர் எங்க இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். சரியா? இதை நம்ம உணர முடியவில்லை என்று சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை என்ன பண்ணியிருப்போம், நம்ம அடைய முடியாதுன்று இல்லை, அடைவதிலே போராடி கொண்டு இருப்போம். சரியா? ஆண்டவர் படைகளின் ஆண்டவர்னா யுத்தம் செய்கிறவர், சரியா? வாரியர். அவர் நமக்கு தளபதியாக நம்முடைய ராஜாவாக நம்மோடு கூட இருக்கிறார் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் இந்த எல்லா காரியங்களிலும் நாம் போராடி கொண்டிருப்போம். அவரை என்ன பண்ணுறதில்லை, நமக்காக யுத்தம் செய்ய விடுவதில்லை. ஏனென்றால் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு என்ன உண்டு, யுத்தம் உண்டு. அந்த யுத்தம் என்பது மனிதர்களோடு கூட கிடையாது, அது ஆவிக்குரிய உலகத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கிறது. அந்த யுத்தத்தை நாம் செய்வதற்கு நமக்கு நம்முடைய பலன் என்ன பண்ணாது, போதாது. சரியா? இப்போ அப்படி என்று சொன்னால் அமர்ந்திருந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன காரியங்களை, ஒரு அடிப்படையான காரியங்களை நான் அறிந்து கொள்வது என்று பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரதர் கூட ஒர்ஷிப்பில் சொன்னாங்க, லூக்கா 10வது அதிகாரம், லூக்கா 10:39-41 பார்க்கலாம். லூக்கா 10:31-41. லூக்கா அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 39 முதல் 40 முடிய 1 வரை. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். எல்லாருக்குமே தெரியும், மார்த்தாள் மரியாளை தெரியாதவங்க யாரும் கிடையாது. ஆனால் அங்க என்ன நடக்குது, மார்த்தாள் என்ன பண்றாங்க? ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், மரியாள் சொல்லுகிறாங்க. என்ன சொல்றாங்க? மார்த்தாள் மரியாளை பார்த்து சொல்றாங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கூட எனக்கு உதவி செய்யாமல் இப்படி போய் உட்கார்ந்துருக்கிறாங்களே, என்ன பண்ணுங்க, நீங்கள் அவர்கிட்ட சொல்லி எனக்கு உதவி செய்ய சொல்லுங்க அப்படின்னு. இது நியாயம் இல்லையா? ஆண்டவருக்கு நம்ம ஏற்கனவே பல நேரங்களில் நம்ம தியானித்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்கறது நல்லது இல்லையா? என்ன அவரே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு
நமக்கு வேண்டியவங்க வந்திருக்கிறாங்க, விருந்தினர் வந்திருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள கவனிக்கிறதுல மிக முக்கியமான ஒரு கவனத்தை நம்ம ஈர்ப்போம், சரியா வைப்போம். வந்திருக்கிறவர் ஆண்டவர், அவர் எவ்வளோ களைச்சி போய் வந்திருப்பார், அவருக்கு நல்ல உணவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மார்த்தாள் என்ன பண்ணாங்க, அவங்க பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாங்க, கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு மரியாதை இல்லை. இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். மரியாள் எடுத்துக்கொண்டது என்ன பங்கு? நல்ல பங்கு. 2 பங்கு இருக்கு. என்ன, ஒரு பங்கு, இன்னொரு பங்கு என்ன பண்ண, இன்னொரு 2 பங்கு இருக்கு. அதில் ஒரு பங்கு எப்படிப்பட்ட பங்கு? நல்ல தொடக்கறி இல்லையா? நல்ல ஒரு முக்கிய நல்ல ஒரு ருசியான ஒரு பதார்த்தம். ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆனா அதுல நல்ல பங்கு எது? நல்ல பங்கு? எது நல்ல பங்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது. சரியா? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது. ஆண்டவருக்காக ஓடுவது நல்லதுதான். சரிண்ணா? ஓடுவதற்கு முன்னதாக, ஆண்டவருக்காக உழைப்பதற்கு முன்னதாக நல்ல பங்கு ஒன்று இருக்கிறது. அது என்னது? அது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது. அதான் சொல்ற, அமர்ந்திருந்து நானே கடவுள் என்று, நானே ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நான் அமராவிடில் என்னால் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. சரியா? நான் அமர்ந்திருக்காவிட, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்காவிடில் என்னால் என்ன பண்ண முடியாது, அவரை அறிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு நமக்கு நம்முடைய காரியங்களை செய்வதற்கு நமக்கு அதிகமாக முக்கியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அதற்கு மத்தியிலும் நாம் எல்லாரும் இங்கே வந்து ஒன்றா கூடியிருக்கிறோமே, இது எதை குறிக்கிறது? நீங்களும் நானும் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த நல்ல பங்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்குவதாக இருக்கிறது. இந்த நல்ல பங்கு நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைகளை உண்டாக்குவதாக இருக்கிறது. இந்த நல்ல பங்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை உண்டாக்குவதாக இருக்கிறது. இதை நம்பியே ஆக வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், என் பாதத்தில் அமர்ந்திருப்பது எடுபடாத நல்ல பங்கு. அந்த நல்ல பங்குனா சாதாரண பங்கு இல்லை. அது எப்படிப்பட்ட நல்ல பங்கு? எடுபட, அதனால் யாராலையும் எடுக்க முடியாத, யாராலையும் திருட முடியாத, யாராலையும் ஒழிக்க முடியாத, யாராலையும் கெடுக்க முடியாத ஒரு நல்ல பங்கு இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அது எது? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட தைரியமாக சொல்லலாம், சந்தோஷமாக சொல்லலாம், ஆண்டவரே நாங்கள் இந்த முதல் நாளிலே உங்களுடைய பாதத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் எடுபடாத நல்ல பங்கை நாங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விசுவசிப்பவர்களுக்கு எல்லாம் கூடும். சரியா? யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்களோ, விசுவசிக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை நிஜமாக மாறுகிறது, உண்மையாக மாறுகிறது. இதுதான் யதார்த்தம். சரியா? ஏன்னா அந்த வார்த்தையானது சிலருக்கு ரட்சிப்பாகவும் சிலருக்கு தடுக்கி விழுகிற கல்லாகவும் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? சிலருக்கு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது, சிலருக்கு தடுக்கி விழக்கூடிய கல்லாக இருக்கிறது. சரி, அப்போ ஒரே வார்த்தை தான், ஒரே காரியம்தான். ஆனால் 2 காரியமாக மாறுகிறது என்று சொன்னால் எதை முன்னிட்டு அப்படின்னா, யார் ஒருவர் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்களோ, அணுகுகிறார்களோ அதை பொறுத்தே ஆண்டவருடைய வார்த்தை எவ்வாறாக மாறுகிறது, நல்லதாகவும் தடுக்கலாகவும் மாறுகிறது. சரியா? இப்போ மார்த்தாள் செய்தது நல்லது தான். ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து, நீ எனக்கு இதுதான் பெஸ்ட்டு, அது நல்லது கிடையாது, அதனால் நீ என்ன பண்ண நீ நீங்கள் உட்காரு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லலை. ஆனால் சொல்லுகிறார், நீ செய்கிறதுக்கு சரி, எடுபடாத நல்ல பங்கு இருக்கிற அந்த பங்கை காட்டிலும் இன்னும் ஒரு பெரிய பங்கு ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த பங்கை யார் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள்? மரியாள் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. மார்த்தாளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். என்ன பண்ணியிருக்கலாம், மரியாதை டிபார்ட்மெண்ட் மாற்றி விட்டுருக்கலாமே, நாம் என்ன பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்திருக்கலாம். சரியா? இப்போ ஒரு கேள்வி நம்ம மத்தியில் வைக்கப்பட்டால் நாம் அதற்கு என்ன பதில் சொல்லுவோம்? கடவுளை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? கடவுளை பற்றி தெரியுமா? சரியா? அடுத்தது, கடவுளை தெரியுமா? நான் 2 கேள்வி கேட்குறோம் உங்கள்கிட்ட. என்ன, கடவுளை பற்றி அல்லது கடவுளை குறித்து உங்களுக்கு தெரியுமா என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாரும் ஆம் அப்படின்னு. இப்போ அடுத்த கேள்வி,
கடவுளை உங்களுக்கு தெரியுமா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே? அப்படியா? நம் எல்லோருக்கும் கடவுளை பற்றி தெரியும் இல்லையா? நம்ம எல்லோருக்கும் கடவுளை பற்றி தெரியும். ஆனால் ஆண்டவர் வந்து அவரை குறித்து தெரிகிற நிலையிலிருந்து அவரை அறிகிற நிலைக்கு நம்ம என்ன பண்ணுகிறார்? உயர்த்த வேண்டும், நாம் வர வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறார்? ஆண்டவர் விரும்புகிறார். சரியா? ஏன்னா யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கு, கடவுளை பற்றி யாருக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரியும்? பிசாசுக்கும் தெரியும். கடவுளை பற்றி பிசாசுக்கு தெரியுமா? பிசாசுக்கு தெரிஞ்சு அது நடுங்குதான். ஆனால் பிசாசுக்கு கடவுளை பற்றி தெரியும், ஆனால் கடவுளை தெரியாது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்றைக்கி நம்முடைய மற்ற பிற மத சகோதரர்கள் அநேக பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி சொன்னால் என்ன பண்ணும்? அவங்களுக்கு அவர் ஒரு கடவுள் என்கிற நிலையிலே, அல்லது அவர் நல்ல ஒரு போதகர் என்கிற நிலையிலே, அவர் நல்ல மேலானவர் என்கிற நிலையிலே அவரை பற்றி குறித்து அநேகருக்கு தெரியும். ஆனால் அவர் இரட்சகர், மீட்பர், அவரால் தான் பாவ மன்னிப்பு உண்டு, அவரால் தான் நிலைவாழ்வு உண்டு என்று சொல்லி அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னா கேள்வி என்ன? பதில் என்ன? தெரியாது. இதுதான் வித்தியாசம். கடவுளை குறித்து அவர்களுக்கு தெரியும், ஆனால் உண்மை கடவுளை அவர்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது. அப்போ இந்த கடவுளை பற்றி தெரியுது பார்த்தீங்களா? அதற்கு பேர் என்னது? அறிவு. கடவுளை எனக்கு தெரியும் உறவோடு கூட வருகிற ஒரு அறிவு இருக்குது பார்த்தீங்களா? அதற்கு பேர் என்னது அப்படின்னா ஞானம். அதான் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். அறிவு என்பது என்ன? கடவுளை குறித்து தெரியும். ஆனால் ஞானம் என்பது கடவுளோடு கூட நான் கொள்கிற உறவின் வாயிலாக எனக்கு வரக்கூடிய ஒரு அறிவு. சரியா? அந்த மேன்மையான அறிவு அது. சரி, அந்த அறிவை என்ன பண்ண முடியாது? நம்ம வந்து எந்த விதத்திலையும் மற்ற அறிவோடு கூட என்ன பண்ணிட முடியாது? ஒப்பிட்டு பார்க்க முடியாது. சரி, அப்போ இந்த அறிவை, இந்த ஞானத்தை, இந்த அறிவை, கடவுளை குறித்து அறிய வேண்டிய அறிவை நான் எங்கிருந்து பெற்றுக்கொள்வது அப்படின்னா, முதலாவது நான் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் ஒழிய நான் இந்த அறிவை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள இயலாது. இதை முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இல்லை, இது நமக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டிய விஷயம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தால் ஒழிய, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு காரியத்தை குறித்து படித்தால் ஒழிய அந்த காரியத்தை குறித்து என்ன பண்ணாது? நமக்கு தெரியாது. சரியா? அதே போல் கடவுள் நமக்கு கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டால் ஒழிய நம்மளால் என்ன பண்ண முடியாது? அவரை குறித்த அறிவை அறிய முடியாது. ஏனென்றால் அவருடைய அறிவில் தான், அவரை அறிகிற அறிவில் தான் சகலமும் அடங்கி இருக்கிறது. அவரை அறிகிற அறிவில் தான் சகலமும் அடங்கி இருக்கிறது. ஞானமும் அறிவும் செல்வமும் பொக்கிஷமும் எங்கு இருக்கிறது அப்படின்னா அவரை அறிகிற அறிவில் அவருக்குள் இருக்கிறது. இதை நாம் எப்பொழுது அறிந்து கொள்கிறோமோ, கற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நிலைகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறதை, நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற நன்மைகளை நாம் என்ன பண்ணலாம்? பார்க்க ஆரம்பிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இப்போ இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அதே லூக்கா 10வது அதிகாரத்தில் அப்படியே 21 வாசிக்கலாம், 24 வரைக்கும். லூக்கா அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 21 முதல். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கு அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். அவரை அறிய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நான் எப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய ஞானியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாராக இருக்க வேண்டும்? குழந்தையாக இருக்கணும். அவரை அறிவதற்கு முதலாவது நம்முடைய தகுதி என்ன? அவரை அறிந்து கொள்வதற்கு என்னிடம் காணப்பட வேண்டிய தகுதி என்ன அப்படின்னு சொன்னால், நான் எப்படி இருக்கணும்? குழந்தையாக இருக்க வேண்டும், குழந்தை போல இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு தான் அவர் என்ன பண்ணுகிறாராம்? அவர் ஞானிகளுக்கு மறைத்து யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னும் குழந்தைனா எப்படியா சின்ன பிள்ளையாக மாறிடணுமா? அப்படி கிடையாது இல்லையா? இப்போ என்ன குழந்தைனா என்னது? பிபிலிக்கலாக என்ன அர்த்தம் அதுக்கு? குழந்தைனா குழந்தை போல நம்முடைய மனது தாழ்மையும் கபடற்ற தன்மையும் நமக்குள்ளாக உருவாகும் பொழுது, வளரும் பொழுது ஆண்டவர் நமக்கு அவரை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். குழந்தை போல் மாறாவிடில், இன்னொருத்தர் சொல்கிறார், குழந்தை போல் மாறாவிடில் நீங்கள் கடவுளுடைய அரசியல் என்ன பண்ண முடியாது? நுழைய முடியாது. சரியா? தன்னுடைய இருதயத்தில் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் சாதாரண ஒரு பாமர மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவர்கள் வேத அறிவை அதிகமாக உடையவர்களாக இருந்தார்கள். அவர்களால் என்ன பண்ண முடியலை? ஒரு குழந்தையாக மாற முடியவில்லை. ஒரு தாழ்மையோடு கூட இவர்தான் இயேசு, இந்த இயேசு தான் கிறிஸ்து என்று சொல்லி அவர்களால் என்ன பண்ண முடியலை? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய நல்ல பங்கை என்ன பண்ணாங்க? அவங்க இழந்து போனாங்க. சரியா? அவர்கள் கண்களுக்கு முன்னதாக நல்ல பங்கை இழந்தவர்கள்
2000 வருடத்துக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த அவரை அறியாத மக்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள். சரியா? இப்போ அப்படியே வாசிங்க அந்த 22. என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நான் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நான் ஏன் அவருடைய வார்த்தைகளுக்கு கேட்கிற இடத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அவரை தவிர ஒருவராலும் பிதாவை எனக்கு என்ன பண்ண முடியாது, வெளிப்படுத்த முடியாது. இதை நல்லா நம்ம புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவராலும் எனக்கு என்ன பண்ண முடியாது, தந்தையை வெளிப்படுத்த இயலாது. எனக்கு மற்ற எல்லா நன்மைகளையும் எப்படியாவது நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் தந்தையை வெளிப்படுத்துவதற்காக ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அது ஒரு விஷயம் வாசிக்க மறுபடியும். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். அதில் ஒன்று எது? தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். எல்லாவற்றையும் எனக்கு ஒப்படைத்திருக்கிறார். அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், தந்தையை குறித்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரம். சரி, எது? அந்த எல்லாவற்றிலும் என்ன அடங்கி இருக்கிறது? தந்தையை குறித்து வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரத்தையும் உரிமையையும் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார், மகனுக்கு கொடுத்திருக்கிறார். வாசிங்க அதை. தந்தை யார் என்றும் மகனுக்கு தெரியும். தந்தை யார்? ஏனென்றால் தந்தை யார் என்று யாருக்கு தெரியும்? மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். இப்போ இங்கே தான் ஏன் அமர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னா, அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் யாருக்கு தந்தையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அவருக்கும் அது தெரிய ஆரம்பிக்கும். தந்தை, ஏன்னா நம்ம ஒரு நாள் நம்ம யோசிச்சிருப்போம், தந்தையை குறித்து நாம் அதிகமாக என்ன பண்ணுறதில்ல, சிந்திக்கிறது இல்லை. சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அன்னை மரியாதை குறித்து, புனிதர்களை குறித்து நாம் அதிகமாக தியானிக்கிறோம். ஆனால் தந்தையை குறித்து தியானிக்கிறோமா? ஏனென்றால் தந்தையை யாரும் ஒருவரும் ஒரு காலம் என்னதில்லை, கண்டது கிடையாது. பிதாவை யாரும் என்ன பண்ணதில்லை, கண்டது கிடையாது. பிதா எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ இப்படிப்பட்ட உயர்வான உன்னதமான இடத்திலே வாசம் செய்கிற அந்த தந்தையை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அல்லது உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவரை பார்த்த ஒருவரால் அன்றி அதை என்ன பண்ண முடியாது, மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியாது, அவர்கள் புரிந்து கொள்ளுமாறு செய்ய முடியாது. சரி, ஏன் அது அவ்வளோ முக்கியமானதாக இருக்கிறது? வாசிக்கலாம் தொடர்ந்து அப்படியே. வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. அது எவ்வளவு முக்கியமான பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மெல்லாம் நமக்குலாம் ரொம்ப அசால்ட்டாக இருக்குல்ல, இயேசுவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்து ஆண்டவர்னு சொல்கிறது ரொம்ப என்ன பண்ணுறோம், நமக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். சரியா? கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா பல பல இறைவாக்கினர்களும் பல பல பரிசுத்தவான்களும் அடைய முடியாத ஒன்றை என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம அடைந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். மீட்பர் எப்படி இருப்பார், மேசியா எப்படி இருப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக கேள்விப்பட்டிருக்கிறார்களே ஒழிய அவர்கள் என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை. எவ்வாறு 2000 வருடத்துக்கு முன்னாடி சீடர்கள் பார்த்தது போல இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறது போல அவர்கள் என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை. இப்போ சந்தேகம் வந்துடும், இயேசு கிறிஸ்துவை எப்போ பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை எப்போ பார்த்தோம்? ஆவியானவரை யார் ஒருவர் உணர்கிறார்களோ, ஆவியானவரை யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்கள் தந்தையை, குமாரனை காண்பார்கள். சரியா? அவர்கள் குமாரனை காண்பார்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு. பக்கத்தில் இருக்கிற ஆள் யாரு? கிறிஸ்து அவன். இந்த பக்கத்தில் இருக்கிற ஆள் யாரு? கிறிஸ்து அவன். இந்த நிலைமை நமக்குள்ள உருவாகலைன்னா, பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து கிறிஸ்துவை அவர்களில் காண இயலவில்லை என்று சொல்லி சொன்னால் ஒன்றுமே கிடையாது. என்ன அப்போ முடியலை. நேரடியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியமும் சிலாக்கியமும்
இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய அருகில் இருக்கிற சகோதரனையும் சகோதரியும் பார்க்கும் பொழுது கிறிஸ்து அவர்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லி, கிறிஸ்து அவர்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கக்கூடிய கண்களையும் பார்க்கக்கூடிய இருதயத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஏன்னா அதை செய்கிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அவரால் அன்றி ஒருவரும் குமாரனையும் பிதாவையும் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. சரியா? இப்போ அவரை நான் அறிந்து கொள்வதனால் எனக்கு என்ன, ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? நல்ல பங்கு தான். அந்த பங்கை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? வாசிக்கலாம். யோவான் 17வது அதிகாரம். யோவான் 17வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை. யோவான் அதிகாரம் 17 இறைவார்த்தை 3. உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. அவ்வளவுதான். இதுக்கு மேல பைபிள்ல என்ன கிடையாது. மிகப்பெரிய வசனம். எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் வாக்குறுதிகளுக்கும் மேலான ஒரு வாக்கு தத்தமும் வாக்குறுதியும் இறைவார்த்தையும் இருக்குதுன்னா அதுதான். சரியா? நிலை வாழ்விற்காகத்தான் தந்தையே தன் மகனை இந்த பூமியில் என்ன பண்ணாரு, நமக்காக சிலுவையில் மரிக்க செய்து அவமானப்படுத்தப்பட்டு இரத்தம் சிந்தி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா உயிர்விட செய்ததற்கு மிக முக்கியமான காரணம், ஒரே காரணம், நீங்களும் நாணயம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வது தான் இந்த உலகத்தில் இருக்க ஒரு மனிதன் பெறக்கூடிய ஆசீர்வாதங்களிலே மிக மிக முக்கியமான ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெறன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, நான் அமர்ந்திருக்க வேண்டும். 20 நிமிஷம் யூடியூப்பில் பார்க்கறதுக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சகோதரனுக்கு நன்றி. என்ன பிரதர்? ஆமாம், ஒரு நல்ல தலைப்பு எங்களுக்கு கொடுத்தார். சரியா? என்ன கொஞ்ச நேரம் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு என்ன பொறுமை இல்லாத ஒரு சமூகம், ஒரு இளைய சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. சரியா? அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் என்ன பண்ணணும்? தொட வேண்டும், அவர்களை மாற்ற வேண்டும். சரியா? அவர்களை மாற்ற வேண்டும். ஏனென்றால் அறிதலில் அமர்ந்திருப்பதில் தான் அறிதல் உண்டாகிறது. அமர்ந்திருக்காவிடில் என்ன பண்ண முடியாது? அறிய முடியாது. அறிந்தால்தான் நிலைவாழ்வே உண்டாகும். இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டிருப்பதற்கு காரணமே எதற்காக? நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த பூமியில் நாம் வாழ்கிற 100 வருடங்களோ 120 வருடங்களோ நாம் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து அப்படியே போகிறதுக்காக நாம் என்ன பண்ணலை? இந்த பூமியில் அழைக்கப்படலை. என்ன பிரயோஜனம் இருக்குது? நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே தொடங்குகிறது, இந்த பூமியிலே ஒரு நாள் முடிவடைகிறது, அதன் பிறகு இன்னொரு வாழ்க்கை தொடங்குகிறதே. அந்த வாழ்க்கை நித்தியத்திற்குமானது. அந்த வாழ்க்கை நித்தியத்திற்குமானது. அந்த வாழ்க்கையை நாம் எங்கு சென்று வாழப்போகிறோம்? அதான் கேள்வி. கிறிஸ்தவர்கள், இது மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு கூட அவங்க சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா மதங்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சரியா? நமக்கு அது நிலைவாழ்வு என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக திட்டமும் தெளிவுமாக கொடுத்து அவரே இந்த பூமிக்கு அதற்குரிய வழியையும் சொல்லியிருக்கிறார். என்ன, நிலைவாழ்வை நாம் அடைவதற்காக முயற்சி எடுக்காவிடில் இந்த பூமியிலே நாம் பிறந்ததனுடைய பலன் ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் வாழ்வோம், ஒரு நாள் மரிப்போம். ஒரு நாள் பிறந்தோம், ஒரு நாள் மரிப்போம். மரித்த பிறகு ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? உயிர்ப்போமா இல்லையா? உயிர்ப்போம். உயிர்த்த பிறகு எங்கு போகிறோம்? அதான் கேள்வி. நான் எல்லாருக்கும் உயிர்ப்பு உண்டு. நல்லவராக இருந்தாலும் உயிர்ப்பு உண்டு, கெட்டவராக இருந்தாலும் உயிர்ப்பு உண்டு. ஒருவரும் உயிர்ப்படையாமல் உயிரடையாமல் போவது இல்லை. அப்படி உயிரடையாமல் போவார்கள் என்று சொல்லி சொன்னால் கிறிஸ்து உயிர்த்தது பொய்யாயிருக்கும், வீணாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்கிறது. கிறிஸ்து உயிர்த்தது உண்மையானால் நாம் ஒவ்வொருவரும் உயிர்ப்பதும் உண்மையாக இருக்கிறது. அவர் உயிர்த்து பரலோகத்துக்கு போனார். இன்றைக்கு நாம் கொண்டாடினோம். என்ன, இன்றைக்கு காலையில் ஆண்டவர் பரலோகத்துக்கு போனார். பரலோகத்துக்கு போனவர் என்ன சொல்லிட்டு போனார்? நான் போயிட்டு வருவேன், வரும்போது நீங்களும் என்ன பண்ணணும்? என் கூட வரணும் அப்படின்னார். ஏன்னா நான் போய் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூப்பிட வருவேன்னா என்ன அர்த்தம்? நம்ம தயாராக இருந்தால் தான் அவரோட கூட போக முடியும். அப்படி இல்லைன்னா சந்தோஷமாக சொல்லுங்களேன். ஒருவேளை அங்கே போகலைன்னா எங்கே போவோம்? நகரமா நரகமா? அது அப்படி ஒரு நல்ல நகரம் போல சந்தோஷமாக சொல்கிறோம்ல. இங்கே போகலைன்னா வேற வழியே கிடையாது. எங்கே போவோம்? ஒன்று இங்கே, அப்படி இல்லைன்னா நடுவில். நான் தயவுசெய்து சொல்கிறேன்,
அந்த காலத்தில் உள்ள குடும்பத்துக்கு மக்களையாவது நீங்கள் நம்புனீங்க. ஒருவேளை நீங்கள்லாம் நம்மெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம அவ்வளோ பிஸியாக இல்லை, அதனால் மரித்த நம்முடைய உறவுகளுக்காக, யாரும் நிலையாத ஆத்மாக்களுக்காக, உத்தரகேஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஏன்னா நமக்கு கொஞ்சம் அன்பு இருந்தது, அல்லது நமக்கு வந்து ஒரு தேவை இருந்தது. வரக்கூடிய தலைமுறைகளை தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. எப்படியா உத்தரகேஸ்தலத்துக்கு போனால் கூட என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சுருவாங்கன்ட்டு. அவன் அந்த ஆள் வந்த பிறகு தான் சொல்லுவான், ஐயோ நான் மறந்தே போயிட்டேன்னு, நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியலையேன்ற. ஒருவேளை அவன் அங்கே தான் வந்திருப்பான். இந்த நாட்களில் இளைய தலைமுறைகள் இப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது. சரி, நம்ம தாத்தாவுக்கு, பாட்டிக்கு, தாத்தாவுடைய அப்பாவுக்கு அதெல்லாம் பூசை வைக்கிறோம் இல்லை, தாத்தாவோட அப்பாவுக்கு பூசை வைக்கிறவங்களாம் இருக்கிறோம். என்ன நமக்கு பூசை வைப்பாங்களா? நம்ம தாத்தாவுடைய அப்பாவானா நமக்கு பூசை வைப்பாங்களா? நம்ம பிள்ளைங்க வேணா என்ன பண்ணலாம், நமக்கு நினைத்து பார்க்கலாம். அதனால் வாழ்கிற நாட்களில் முடிவு பண்ணிடணும், என்ன பண்ணுறது, இங்கே போகிறதா அல்லது அங்கே போகிறதா. தயவுசெய்து நம்பாதீங்க. யாருக்காவது அப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன, ஏனென்றால் தனக்காக ஜெபிப்பதற்கும், தனக்காக வேதம் வாசிப்பதற்கும், தனக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கும், தன்னுடைய நிலைவாழ்வுக்காக போராடுவதற்கும், காத்திருப்பதற்குமே இன்றைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை, பிரியம் இல்லை. அது பெரியவங்க கூட சொல்கிறது, ஐயோ 20 நிமிஷத்துக்கு மேலே என்ன பண்ண மாட்டார் அவர். அதனால் செய்தியை சுருக்கமாக வாசிங்க. வீட்டில் பிள்ளைங்களை நல்ல பழக்குங்க. உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிப்பதற்கும் பைபிள் படிப்பதற்கும் பழக்குங்க நல்லா. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் பொல்லாதவைகள். யாராவது சொல்கிறான்னு வச்சுங்க, வரக்கூடிய நாட்களில் உலகம் அப்படி மாறிடும், இப்படி மாறிடும், இன்னும் நல்லா மாறிடும். நல்லாவே மாறாது. அப்படி நல்லா மாறிச்சுன்னா பைபிள் சொல்கிறது தப்பு. இது வரைக்கும் பைபிள் சொல்கிறது எல்லாமே சரியாக நடந்துட்டு வந்துருக்கு. எதுவுமே இப்போ என்ன பண்ணல, தப்பலை, எதுவுமே பிழையாக நடக்கலை. அப்போ நான் இனி வரப்போகிறதும் இப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். அப்போ பைபிள் சொல்லுது, இனி வரும் காலம் பொல்லாதது. சரியா? இதுவே ஒரு காலம் வெளிப்பட்டது, பொல்லாதது. அப்போ பொல்லாத இந்த காலத்திலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா வரக்கூடிய பொல்லாத காலத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால் ஒழிய அந்த சந்ததியும் அந்த மக்களும் என்ன பண்ண மாட்டாங்க, ஆண்டவரை அறிந்து கொள்வதில் அவர்கள் வளர மாட்டார்கள். சரியா? அப்படியே வாசிங்க, அப்படியே வாசாச்சா? இப்போ அப்படியே 6வது வசனம் வாசிங்க, 17:6. யோவான் அதிகாரம் 17 இறைவார்த்தை 6. நீர் இவ்வுலகில் இருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். யாருக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னா, யாருக்கு வெளிப்படுத்துவார்னா எல்லாருக்கும் அவர் என்ன பண்றதில்லை, வெளிப்படுத்துறதில்லை. ஒரு மிக முக்கியமான இன்றைக்கு, அதாவது நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் அடிக்கடி நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா? நாம் எவ்வளோ பாக்கியவான்கள்னா, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் அவரை குறித்து அறிந்து கொள்வதற்கும் நாம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சும்மா ஏதோ ஒரு ஏனோதானம் என்று நடந்த ஒரு காரியம் அல்ல. அது தெரிந்தெடுக்கப்பட்டதினால் வந்த ஒரு காரியம். ஆகவேதான் வார்த்தை சொல்கிறது, நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். யார் ஒருவரை பிதாவை தேர்ந்தெடுத்து மகனிடம் கொண்டு வந்து சேர்க்கிறாரோ அவர்களுக்கு தான் குமாரன் தன்னுடைய பெயரை தந்தையை என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நம்மை அவர் எப்படி இருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் தந்தையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், வெளிப்படுத்துவார், இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவார். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். நீங்களும் நானும் யாராம், அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறபடியால் நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம், அவருக்கு உரியவர்களாக இருக்கிறோம். இதுதான், அதாவது நம்ம அந்த வசனத்தை வாசித்தோம், 46:10 வாசித்தோம். சரியா? அவர் என்னுடையவர், எனக்கு அரணாக இருக்கிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், நான் அவருக்கு உரியவராக இருக்கிறேன். நான் அவரோடு கூடவும் அவர் என்னுக்குள்ளும் என்னோடு கூடவும் இருக்கிறபடியினால் நான் அவரை அறிந்து கொள்வேன். நான் அவரை அறிந்து கொள்வதனால் இந்த பூமியிலே நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அவரை அறிந்து கொள்வதில் தான் எனக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் அருமைக்குரிய ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. சரி, அப்போ நிச்சயமாய்
அவர் எனக்கு தந்தையை வெளிப்படுத்துவார், தன்னையும் வெளிப்படுத்துவார். வாசிங்க அப்படி. அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். அவர்களும் உம்முடைய வார்த்தைகளை கடைபிடித்தார். கண்டிப்பா நம்ம கடைபிடிக்கிறோம். முழுதும் இல்லாவட்டி கூட முடிந்த அளவிற்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறோம். கடைபிடிக்கலைன்னா கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது, நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது நிமித்தம் நாம் என்ன நிலைக்கு உயர்த்தப்படுகிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவது, அவர் எங்கிருந்து வந்தார், எப்படி வந்தார், எவ்வாறாக பிறந்தார் என்பதை குறித்து அசைக்க முடிய அறிவின் காரியத்தில் அல்ல, இருதயத்தின் உணர்வில் என்ன பண்ணுகிறோம்? அறிந்து கொள்கிறோம். அவர் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார் என்று சொல்லி ஒரு கன்னி பிறப்பை நாம் என்ன பண்ணுகிறோம்? நாம் விசுவசிக்கிறோம். அவர் உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக இந்த பூமியிலே சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி நான் அறிந்து அதை விசுவசிக்கிறோம். அவர் 3ஆம் நாள் எனக்காக உயிர்த்தார் என்று சொல்லி நான் அறிந்து விசுவசிக்கிறேன். அவர் மீண்டும் எனக்காய் வருவார் என்று சொல்லி நான் அதை அறிந்து விசுவசிக்கிறேன். அவர் வந்து என்னை அவரோடு கூட கூட்டிக் கொண்டு செல்வார் என்பதையும் நான் அறிந்து விசுவசிக்கிறேன். என்றென்றும் நான் அவரோடு கூட நித்தியத்திற்கும் நிலைவாழ்வு பெற்றவராய் அவரோடு கூட வாழ்வேன் என்பதையும் நான் அறிந்து விசுவசிக்கிறேன். இந்த அறிவு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் நமக்குள்ள என்ன பண்ணுது? வந்து சேருது, நமக்குள்ளாக அது உருவாக ஆரம்பிக்கிறது. சரியா? இப்போ யார் ஒருவர் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த மொத்தத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், யார் ஒருவர் அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையோ அல்லது வேறு போராட்டங்களையோ அல்லது வேறு விதமான காரியங்களையோ சந்திக்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நம்மை பார்த்தே சொல்ல வேண்டிய காரியம், நீயும் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன், நான் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே எனக்காக போராட, எனக்காக யுத்தம் செய்ய எனக்கு அரணாக ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவராக, எல்லாவற்றிலும் மாட்சிமை மிக்கவராக இருக்கிற நல்ல ஆண்டவராக அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த உறுதி அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்பதினால் மாத்திரம்தான் வருகிறது என்று சொல்லி நான் சொல்லலை. எது சொல்லுது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சரியா? அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே யோவான் 14வது அதிகாரம், யோவான் 14 யோவான் 14:6 அப்படியே வாசிங்களேன். யோவான் அதிகாரம் 14 இறைவார்த்தை 6 முதல் 15 வரை வாசிக்கலாம். அப்படியே பொறுமையா வாசிங்க. இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. ஆண்டவரிடம் வந்து சேருகிற ஒவ்வொருவரும் முதலாவது அறிகிற ஒரு அறிவு இருக்கிறது. எதுவென்று சொல்லி சொன்னால், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, வாழ்வும் நானே, அவர்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் அவரால் அன்றி எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அர்த்தம். சரியா? இதுதான் முதல் இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. நான் இயேசுவிடம் வந்த பொழுது இந்த உண்மையை நான் அறிந்திருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் உண்மை அவர்தான். என் வாழ்க்கையின் வழி தெரியாத நேரங்களிலே சகல வழியும் அவர்தான். என் வாழ்க்கையினுடைய வாழ்வே அவர்தான் என்பதை நான் அறிந்திருக்கிறேனா? இதுதான் முதலாவது. அவர் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கும் போது அவர் தன்னை வெளிப்படுத்துவது. அவர் 2 காரியங்களை செய்வார். ஒன்று, தன்னை வெளிப்படுத்துவார், அதன் பிறகு பிதாவை வெளிப்படுத்துவார். சரியா? அப்போ இன்று நமக்கு ஒன்று வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்தான் உண்மையும் வாழ்வும் வழியுமாக இருக்கிறார். அடுத்தது வாசி. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இப்போ தந்தையை அறிய வேண்டும் சொல்லி சொன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா, முதலாவது நான் யார் அறிந்திருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். எப்படி அறிந்திருக்க வேண்டும்? அவர்தான் வழி, அவர்தான் உண்மை, அவர்தான் வாழ்வு. அப்படிங்கிறத நான் அறிஞ்சிட்டோம்னா நான் ஆட்டோமேட்டிக்கா எந்த நிலைக்கு உயர்ந்துடுறேன்? தந்தையை அறிகிற நிலைக்குள்ளாக நான் உயர்ந்து விடுகிறேன். வாசிங்க. இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். அடுத்தது ஒரு பெரிய காரியத்தை ரிவீல் பண்றாரு. என்ன சொல்றாரு? இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அவரை கண்டும் இருக்கிறீர்கள் அப்படின்ட்டார். சரியா? இப்போ நம்மகிட்ட சொல்லணும்னா என்ன சொல்லுவாரு? நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், தந்தையை உணர்ந்தும் இருக்கிறீர்கள் அப்படிம்பார். ஏன்னா அப்போ அவர் வாழ்கிற காலத்தில் நம்ம என்ன பண்ணோம்? அவரை அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? நேரடியாக அவரை அறிந்தார்கள், நேரடியாக பார்த்தார்கள். இப்பொழுதோ நாம் அவரை அறிந்திருக்கிறோம். மிக முக்கிய அடுத்தபடியாக நாம் கண்களால் அவரை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் நாம்
உணர்ந்திருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளாக உணர்த்துகிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை. ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடியினால், நம்மை நடத்துகிறபடியினால், மூவொரு இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் என்ன பண்ணுகிறோம்? நாம் உணர்ந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் சொல்கிறார், நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள், என்னை கண்டும் இருக்கிறீர்கள். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். ஒரே ஒரு சொல்லிட்டார், என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். சரியா? இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் அறிகிறார்களோ அவர்கள் தந்தையை அறிகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர்கள் நம்மை பொறுத்தவர்களை உணர்கிறார்களோ, காண்கிறார்களோ, என்னுடைய சகோதரனில், சகோதரியில், பிறரில் நான் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை காண்கிறேனோ அப்பொழுது என்ன நடக்கிறது? நான் தந்தையை காண ஆரம்பிக்கிறேன். சரி, அடுத்தது, அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. இப்போ நல்லா கவனிங்க. சரியா? இது மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்களும் நானும் என்ன பண்ணிடலாம்? குமாரனையும் பிதாவையும் பார்த்து விடலாம். சரியா? இங்கேயே பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்? இங்கேயே பார்க்கலாம். இங்கே பார்க்கணும், நாம் பிதாவையும் குமாரனையும் பார்க்கணும்னா ஒரு சாவி இருக்குது. அது என்ன அப்படின்னா விசுவாசம், நம்பிக்கை. சொல்றியா? ஏன்னா பிதாவை யார்? நம்ம பிலிப்பு பிதாவை கண் கொண்டு பார்க்கிறாரா? பார்க்கலை. ஆனால் யாரை பார்க்கிறார்? இயேசு கிறிஸ்துவை, குமாரனை பார்க்கிறார். சரியா? இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். அப்போ அங்கே ரெண்டு நபர்கள் இருக்கிறாங்க. ஒன்று கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு நபர், இன்னொருவர் கண்ணால் பார்க்க இயலாத ஒரு நபர். இப்போ நமக்கு பிரச்சனை என்ன? கண்ணால் பார்க்கக்கூடிய நபரை நம்புவதற்கு நமக்கு என்ன தேவையில்லை? ஒரு பெரிய இது தேவையில்லை. அப்போ கண்ணால் பார்க்க இயலாதவரை என்ன பண்ணணும்? பார்க்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? நம்பணும். முதல் அந்த சாவி என்னன்னா நம்பிக்கை, விசுவாசம். அதான் ஆண்டவர் பிலிப்பை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நம்பவில்லையா அப்படின்றார். ஏன்னா எதை நம்பலை? எனக்குள்ள பிதா இருக்கிறார் என்று சொல்லி நீ நம்பவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். வச்சுட்டு நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் நானாக கூறுவது இல்லை அப்படின்ட்டார். சரியா? இங்க இது எல்லாத்தையும் ஒரே ஒரு சாவி கொண்டு தான் திறக்க முடியும். அது என்னது? விசுவாசம். நம்பிக்கை, விசுவாசம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய எந்த வார்த்தையும் உங்களுக்கு பூட்டப்பட்டதாகவே இருக்கும். சரியா? அதான் ரகசியம், வேற ஒன்றும் கிடையாது. ஒருவருக்கு இந்த வார்த்தை பலம் உள்ளதாக, நன்மை உள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கிறது. இன்னொருத்தருக்கு என்ன இல்லை, ஒழுங்காக அந்த வார்த்தை வேலை செய்யலைன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர்கிட்ட சாவி இருக்கு, திறந்துடுறாரு. இன்னொரு ஆள்கிட்ட சாவி இல்லை, திறக்க முடியலை. அந்த சாவி என்ன? அந்த கீ என்ன? அந்த திறவுகோல் என்ன அப்படின்னா நம்பிக்கை. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்பக்கூடிய சிறு பிள்ளையாக ஒருவர் மாறாவிடில் ஆண்டவருடைய இறை அரசுக்குள் என்ன பண்ண முடியாது? நுழைய முடியாது. சரியா? அப்ப நம்பிக்கை தான். பிலிப்பு பிதாவை காண வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செஞ்சிருக்கணும்? நம்பணும். இன்றைக்கு நீங்களும் நானும் பிதாவை காண வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? நம்பணும். இல்லையா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பிலிப்பு பிதாவை காண வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன பண்ணியிருக்கணும்? நம்பணும். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பிதாவை காண வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? நான் நம்பணும். சரியா? இது உண்மைதானே? இல்லை, இதில் மாற்று கருத்து இல்லையே. மாற்றி சொல்ல மாட்டீங்களே? ரைட், ஓகே. இப்போ அடுத்தது அப்படியே வாசிங்க. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். தந்தை என்னுள் இருக்கிறார். சரியா? இது உண்மைதானே? ஆண்டவர் போய் பேசுவாரா? பேசவே மாட்டார். சரியா? அப்போ பிலிப்பு என்ன செய்யணும்? பிதா யாருக்குள்ள இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார். கண்களால் பார்க்கிற மனிதனாக இருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் தந்தை இருக்கிறார். இவர் தான் தந்தையிடமிருந்து வந்தவர், தந்தையினால் மறுபடியும் தந்தையினால் பிறந்த மகன் என்று சொல்லி அவர் நம்பணும். சரியா? நம்பிட்டார். இப்போ அடுத்தது, என் தந்தை, நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார், நான் சொல்வதை நம்புங்கள். திரும்பவும் சொல்றாரு, நான் சொல்வதை நம்புங்கள் அப்படின்றார். பிலிப்புவை பார்த்து என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை தான் என்ன பண்ண முடியும்?
நம்மை பார்த்து சொல்கிறார் நம்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்தது, என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நீங்கள் நம்பாவிட்டால் என்னுடைய செயல்களின் பொருட்டு. என்ன செயல்? என்ன செயல்? இறந்தோரை உயிர் பெறச் செய்தார். சொல்லிகிட்டே போகலாம். சரியா? இவ்வளோ அற்புதங்களை உயிரோடு இருக்கும்போது செஞ்சார். அவர் சொல்கிறாரு, நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை என்று சொன்னால் என்ன பண்ணுங்க? நான் செய்த, நீங்கள் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், நான் பிதா இருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளின் நிமித்தமாவது என்ன பண்ணுங்க? நீங்கள் நம்புங்க. என்ன, பிதாவை என்னால் காண முடியும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? ஆண்டவர் எனக்கு இது வரைக்கும் ஒரு நன்மையே எதுவுமே செய்யலைன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் நம்ம மாதிரி யாருமே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லையா? அவ்வளவு நன்மைகளை அல்லது ஏதாயும் ஒரு சில நன்மைகளையாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார். அப்போ இது நிமித்தமாவது ஆண்டவரை என்ன பண்ணாமல் நம்பணும். அவரை தேடி வந்த யாவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நாம் இங்கே நிற்கிறதும் நான் சொல்ல முடியும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது என்று சொல்லி, அவருடைய நன்மை இல்லை என்று சொல்லி சொன்னால் நம்மால் இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்க முடியாது, வாழ்ந்திருக்க முடியாது, நின்றிருக்க முடியாது, நாம் இயங்கி இருக்க முடியாது. சரி, அப்போ இந்த இவ்வளோ நன்மைகளை செய்த ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நான் செய்த செயல்களின் நிமித்தமாவது என்ன பண்ணுங்க, நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். இப்போ தான் பிதாவை பார்க்கறதுக்கு அடுத்த ஒரு கதை, ஒரு சாவியை போட்டு திறந்தாச்சு. இப்போ அடுத்தது என்னாச்சு? இன்னொரு சாவியை சொல்றாரு. சரியா? நான் செய்வதை என்ன பண்ணாங்க? நான் செய்யும் செயல்களை எதெல்லாம்? அற்புத அடையாளங்கள். சரி, அது எந்த ரேஞ்சில் வேணாலும் இருக்கலாம். சாதாரணமாக இருந்து பெருசாக வர இருக்கலாம். நான் செய்வதை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். யாரு நம்பிக்கை கொள்பவர்? நம்ம தானே. நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாம் பிறருடைய வாழ்க்கையில் அற்புதமாக இருப்போம் என்று சொல்லி, அற்புதங்களை செய்வோம் என்று சொல்லி நமக்கு சொல்றார். நாம் அவரை நம்பும் பொழுது என்ன நடக்குது? ஏன்னா இது அவருடைய கட்டளை. அவர் போகும்போது சொல்லிட்டு போனார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவர் என்ன பண்ணுவாங்க? பேய ஓட்டுவாங்க, சர்ப்பத்தை மிதிப்பாங்க, சாவுக்கு ஏதுவான யாது ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் இது நடக்குமா நடக்காதா? இது நடந்துச்சுன்னா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? என்ன நம்புவாங்க? ஆண்டவருடைய இது நடந்ததுன்னா பிதா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் நம்புவார். இந்த நம்பிக்கை தான் என்ன பண்ணுகிறது? கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய பிதாவை வெளிப்படுத்துவதாக இருந்தது. சரியா? கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய, இப்போ நமக்கு என்ன பிரச்சனை நினைக்க, ஐயோ நான் உலகத்தில் இருக்கிற பாவிகளே மகா பாவியாச்சே, எப்படி ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே வந்து தங்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னிடம் வந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் உன்னை முற்றிலும் கழுவி சுத்திகரித்து நான் வாசம் செய்கிற ஆலயமாக உன்னை மாற்ற என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? அதெல்லாம் உங்களுக்கு முடியாத ஆண்டவரே, உங்களால் முடியாததெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஏன்னா அது உங்களால் முடியாது. ஏன்னா நான் உங்களை விட ஸ்ட்ராங்கான பாவி, உங்களால் என்ன பண்ண முடியாது, என்னுடைய பாவத்தை சுத்திகரிக்கவோ, என்னுடைய பாவத்தை கழுவவோ, என்னுடைய பாவத்திற்கு மீட்பளிக்கவோ உங்களால் என்ன பண்ண முடியாது. உங்களுக்கு உங்கள் எபிலிட்டியே இல்லை, தோற்று போயிடுவீங்க. அதனால் உங்களால் என்ன பண்ண முடியாது, பரிசுத்தமாக்க முடியாது. அதனால் நீங்கள் அங்கேயே இருங்க, நான் இங்கேயே இருக்கிறேன். நீங்கள் பரிசுத்தமான கடவுளாக இருங்க, நான் என்ன பண்ணுறேன், பாவியான கடவுளாக இருக்கிறேன். நாமவே ஆண்டவருக்கு டக் லைஃப் கொடுக்குறோம்ல ப்ரோ, நம்ம கடவுளுக்கு டஃப் கொடுக்குறோம். அவரால் முடியுமா முடியாதா? இது எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கு. நம்பிக்கை தான் திறவுகோல். சரியா? ஆண்டவரையும் அவரது வார்த்தையையும் யார் ஒருவர் நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில்
ஆசீர்வாதத்திற்கும் மற்ற எல்லாத்திற்கும் தேவையான கதவுகள் தானாக திறக்கும். சரியா? இதில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும், யாரோ ஒன்று பண்ணணும் அவசியமே இல்லை. சரியா? சிலரை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அது வேற விஷயம். ஆனால் நான் நம்பாவிடில் அவர்களால் கூட என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய இயலாது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா ஊருக்கும் போய் நற்செய்தி அறிவித்து விட்டு அற்புதங்களை செய்து கொண்டு வந்த பொழுது, அவர் ஒரு ஊருக்கு போகும்போது அவரால் அங்கு ஒரு சில அற்புதங்களை மாத்திரம் செய்வதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் அவர்கள் அவரை நம்பவில்லை. சரியா? விசுவாசம்தான் சகலத்தையும் நமக்கு பெற்றுத்தருகிற ஒரு ஆயுதமாக, சாவியாக இருக்கிறது. விசுவசிப்பவர்களுக்கு எல்லாம் கூடும். சரி, இப்போ அப்படியே வாங்க, அப்படியே ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏன் நான் செய்த காரியத்தை விட பெரியவற்றையும் செய்வார். ஆமாம், முதல்ல எப்படி நம்மளால் அதை நம்ப முடியலையோ அதே மாதிரி என்ன பண்ண முடியல, இதையும் நம்ப முடியலை. உண்மைதான், புரியுதா? நான் பேசிக்கிட்டு இருக்க என்னாலே நம்ப முடியலை நிறைய நேரங்களில், இல்லையா? அவரை விட பெரிய காரியங்களை செய்ய முடியுமா? என்ன, அவரை விட பெரிய காரியங்களை செய்ய முடியுமா அப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிற பெரிய காரியங்கள் வேற, அவர் சொல்ற பெரிய காரியங்கள் வேற. அடுத்தது வாசிங்க. ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப சொல்றாரு, செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னா முடியும்ன்றார். எப்படிப்பட்ட காரியத்தை? உங்களுடைய முதல்ல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் மேற்கொள்வதற்கு இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுகிறார், பலத்தை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீங்கள் நம்புங்க, அவரை நம்புகிறவர்கள், அவர் இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி நம்புகிறவர்கள், இயேசுதான் பிதாவாகிய கடவுளினால் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரே குமாரன் என்று சொல்லி, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய சாபத்திற்காக, என்னுடைய நோய்களுக்காக பரிகார பலியாக அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி நம்பும் பொழுது, அந்த நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, நிறைய பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்படி நம்புபவர்கள் பிதா குமாரனில் இருக்கிறார் என்று சொல்லியும், குமாரன் பிதாவில் இருக்கிறார் என்று சொல்லியும் நம்புகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, பெரிய காரியங்களை செய்வாங்க. சரியா? பெரிய காரியங்களை செய்வார்கள். தந்தை நான் ஏனெனில் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. என்ன சொல்றாரு? ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன். நான் தந்தையிடம் போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இனிமேல் இங்கே என்ன பண்ண போகிறதில்ல, இந்த உலகத்தில் இருக்க போகிறதில்ல. அதனால் நான் செஞ்ச வேலையை இனிமேல் யார் செய்ய போகிறீங்க, நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதான் சொல்கிறார், நான் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் நான் என்ன பண்ண போகிறேன், ஊருக்கு போகிறேன், போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நாளாக போகுது. அதனால் நான் செய்து கொண்டிருந்த வேலைகளை இங்கே யார் செய்ய போகிறா, அவரை நம்புபவர்கள் செய்ய போகிறார். அப்போ இந்த உத்தரவாதம் நமக்கு இருக்கும் பொழுது அது முதலில் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கட்டும் என்று சொல்கிறேன். நாம் பிறருக்கு போய் அற்புதம் செய்வது ரெண்டாவது. சரியா? நம்ம பிறருக்கு போய் அற்புதங்களை செய்து மற்ற காரியங்களை பண்ணுவதெல்லாம் அது ரெண்டாவது. முதல்ல நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்மை சுற்றி இருக்கிற இடத்துல இந்த அற்புதம் என்ன பண்ணட்டும், நிகழ ஆரம்பிக்கட்டும். அவருக்கு ஆனால் சும்மா அதுக்காக போய் ட்ரெயின் முன்னாடி போய் என்ன பண்ணக்கூடாது, இயேசுவின் நாமத்தினால் நில் அப்படின்லாம் கை நீட்டக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு சகல வல்லமையும் உண்டு. ஆகிலும் பிதாவுடைய சித்தம் எதுவோ அதை மாத்திரம்தான் அவர் பண்ணார், இந்த பூமியில் அவர் செய்தார். யாரை அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் அநேகர் மரித்தார்கள், ஆனால் ஒரு சிலர் தான் எழுப்பப்பட்டாங்க. அநேக குருடர்கள் இருந்தாங்க, ஆனால் ஒரு சிலர் தான் என்ன பண்ணப்பட்டாங்க, சுகமாக்கப்பட்டாங்க. யாரெல்லாம் அவரிடம் நம்பிக்கையோடு வந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் என்ன பண்ணார், குணமாக்கினார். சரியா? அப்போ நம்பிக்கை தான் மிக மிக முக்கியம். அந்த நம்பிக்கை அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கேட்பதினால் வருகிறது. எடுத்து வாசிக்கலாம். இப்போ அப்படியே இப்போ முடிச்சிடுறோம் உங்களுக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்து பிதா இருந்தார், அதனால் அவர் என்ன பண்ணார், அற்புதங்களை செய்தார். அவர் அதை நம்ப வேண்டும் என்று சொன்னார். அது அப்படியே நீங்கள் கடைசியில் ஒரு கட்டை சொல்லுகிறார். 14ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு. நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை என்ன பண்ணுவீங்க, கடைபிடிப்பீர்கள். சொல்லிட்டாரு. நீங்க மேல அன்பு, நீங்க எதை கேட்டாலும் செய்வேன். ஆனா ஒரே ஒரு காரியம், என் கட்டளையை கடைபிடிக்க வேண்டும். நீங்க கட்டளையை கடைபிடிக்கணும்னா என் மேல் நீங்க என்ன பண்ணியிருக்கணும், அன்பு கொள்ளணும். என்ன கட்டளை அப்படின்னா நிறைய கட்டளை இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற கட்டளை எதுன்னு சொன்னா 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிங்க.
10:11. நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புகிறதில்லையா? நீங்கள் நம்பவில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நம்பிக்கை தான் எதுவாக இருக்கிறது? கட்டளையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்களே அற்புதமாக மாற வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் என்னை நம்பினால் ஒழிய எந்த காரியங்களும், எந்த ஆசீர்வாதங்களும், எந்த நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு, உண்டாவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத ஆண்டவருக்கு சொல்லுவார். நம்பிக்கை தான் அவர் மூலமாக பெறக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாக இருக்கிறது. நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால் அவர் தருகிற ஆசீர்வாதம், அவர் தருகிற நன்மைகளையும் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையினால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கட்டளையாக எது இருக்கிறது? நம்பிக்கை தான் கட்டளையாக இருக்கிறது. சரியா? இப்போ இதை அப்படியே மனசில் வச்சுட்டு 19வது வசனம் வாசிங்க. 14 19 21 வரைக்கும் வாசிங்க. யோவான் அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 19 முதல். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது. சொன்னார், நான் தந்தையிடம் போகிறேன் அப்படி சொல்லிட்டாரு. ஆகவே உலகம் இன்னும் சிறிது நாட்கள்ல என்ன பண்ணாது, காணாது. ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். காண்கிறோமா? காண்கிறோமா? நம்புவோம். காண்கிறேன், இதான் இன்றைக்கு உண்டாகணும் நமக்குள்ள. நான் நம்புகிறேன், நான் அவரை காண்கிறேன். ஏனென்றால் உலகம் அவரை அறிய முடியாது. நல்ல ஆவியானவராய் நான் என்ன பண்ண முடியும்? அவரை உணர்ந்து கொள்ள முடியும், அவரை அறிந்து கொள்ள முடியும், என்னால் அவரை காண முடியும். சரியா? அதுக்கு இன்னொரு வழியும் சொல்றாரு, அவரை அறிந்து கொள்வதற்கு. சொல்லுங்க. ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யார் ஒருவர் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவரை வெளிப்படுத்துகிறார், தந்தையை வெளிப்படுத்துகிறார். இதான் ரகசியம். சரி, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அதில் மிக முக்கியமான கட்டளை நம்பிக்கை. சரியா? அப்போ நம்பும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்தது அப்படியே 22 வாசிங்க. 22 வாசிங்க. யூதா இஸ்காரியோத்து யூதாஸ் அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்லுகிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். இப்போ நான் தந்தையை பார்க்கலாம் என்று சொன்னேன் இல்லையா? நான் சொன்னேன், நாமளும் என்ன பண்ண முடியும்? தந்தையை பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். எவ்வாறு அப்படின்னா, இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் நமக்கு அவரை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, என்ன அடுத்தது வாசிங்க. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அவருடன் குடிக்கொள்வோம். இப்போ யாரெல்லாம் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவசித்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள யார் இருக்கா? தந்தையும் மகனும். யார் இருக்கா? தந்தை, மகன், தூயாவியார். மூவர் இறைவன் இருக்கிறான். தந்தை, மகன் இருக்கா. இப்போ பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து பாருங்க, தெரியுதான்ட்டு. பக்கத்தில் இருக்க ஆளில் தெரியுதா? தெரியலையா? தெரியணும். யார் ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறார்களோ, அவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவர்களுக்குள் யார் இருக்கா? தந்தை, மகன், ஆண்டவர், கடவுள் இருக்கிறார். அதனால தான் நம்ம கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்துட்டுன்னு வச்சுங்க, எப்படி மாறிடுவோம்? நம்ம எப்படி மாறிடுவோம்? பார்க்குற ஒவ்வொரு ஆளையும் எப்படி பார்ப்போம்? கிறிஸ்துவாகவே பார்ப்போம்.
அவர் நம்மளை எப்படி பார்ப்பாரு? கிறிஸ்து. அலெக்ஸ் பிரதர் என்னை பார்த்து என்ன பண்ணுவார்? நான் அவரை பார்த்து என்ன பண்ணுவேன்? ஒவ்வொருத்தரும் அன்பு, அங்கே தான் கடவுள் அன்பாகவே இருக்கிறார். கடவுள் அன்பாகவே இருக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட இன்னொரு 5 நிமிடங்கள் தான், சரியா? முடிச்சிட போகிறேன். சந்தோஷமாக இருக்குமே என்ன அமர்ந்திருப்பது, என்ன அமர்ந்திருக்கிற அந்த ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தையை கேட்பதில் வருகிறது. அந்த கேட்பதில் தான் என்ன இருக்கிறது? விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. ரோமர் 10:17 வாசிங்களேன். ரோமர் 10:17. ரோமர் அதிகாரம் 10 இறைவார்த்தை 17. ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். இப்போ அப்படியே நிப்பாட்டுங்க. அமர்ந்திருக்கிறபடியினால் நாம் என்ன பண்ணுகிறோம்? அறிவிப்பதை கேட்கிறோம். சரியா? நாம் அமர்ந்திருக்கிறபடியினால் அறிவிப்பதை கேட்கிறோம். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். இந்த நம்பிக்கையை எங்க என்ன பண்ண முடியாது, எங்கேயும் போய் விலை கொடுத்து வாங்க முடியாது. எங்க போனாலும் என்ன பண்ணாது, இந்த நம்பிக்கை உண்டாகாது. நம்பிக்கை உண்டாவதற்கு சர்வலோகாதிபதி வைத்திருக்கிற ஒரு வழி அவருடைய வார்த்தையை கேட்பது. சரியா? அமர்ந்திருந்து கேட்பது. அப்போ அறிவிப்பதை அமர்ந்திருந்தால் என்ன பண்ண கேட்போம். எதை கேட்போம்? கிறிஸ்து இயேசுவை பற்றிய செய்தியை கேட்போம். அதை கேட்கும் பொழுது கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால் தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமா? எப்படி? அதை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும். சரியா? இப்போ ஏன் அமர்ந்திருக்கணும்? சொன்னது அமர்ந்திருந்தால் தான் கேட்க முடியும். கேட்டாதான் நம்பிக்கை உண்டாகும். நம்பிக்கை உண்டானால் ஆசீர்வாதம் உண்டாகும். இதுதான் வழி, இதுதான் வழி. சரியா? இந்த வழி அல்லாமல் வேறு ஒரு வழி என்ன பண்ண? நான் ஜெபித்தா ஆண்டவர் தருவாரா? கண்டிப்பாக தருவார். சரியா? ஜெபித்தா தருவாரா? அவன் என்ன பண்ண? இப்போ நம்ம வந்து அடம்பிடிக்கிற பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம்? ஐயோ பாவம் ரொம்ப அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். அந்த பிள்ளை 30 வயசு வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தால் என்ன பண்ணுவோம்? 3 வயசில் அழுகிற பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம்? இப்போ 3 வயசு அழுகிற பிள்ளைக்கே சீப்பு எடுத்து கழுத்தில் போடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ 30 வயசில் வந்து அந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்தா வளர்ச்சி வேண்டும், வளர வேண்டும். சரியா? அப்போ விசுவாசிக்கிற இந்த விசுவாசம் நமக்கு ஆண்டவர் திறவுகோலை கையில் கொடுத்துட்டாரு. போய் திறந்து எடுத்துக்க அப்படின்ட்டார். அப்போ நாம தான் போய் என்ன பண்ணணும்? அதை திறக்கணும். நம்ம இன்னும் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நமக்காக ஒருவர் திறந்து விட்டுருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் வளர்ந்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையினால் வளர்ச்சி அடையும் பொழுது அந்த விசுவாசத்தை கொண்டு நமக்குரியவற்றை திறக்கக்கூடியவர்களாக நாம் மாறணும். சரியா? இதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. சரியா? இப்போ இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த விசுவாசம், அதாவது அமர்ந்திருத்தல், கேட்டல், அடுத்தது விசுவாசித்தல், அதன் பிறகு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும். இதை அப்படியே எழுதி வச்சுக்கிங்க. சரியா? இதை அப்படியே ஒன்றொன்னா செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி உயர்த்துகிறதை பார்க்கலாம். 2 அரசர்கள் அதிகாரம் 3 இறைவார்த்தை 17. ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே. ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே. நீங்கள் காற்றையோ மழையையோ காணப்போவதில்லை. ஆயினும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறபடியினால் அவர் நமக்கு செய்கிற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நாம் நினைத்திருக்கிறோம் அல்லவா, இந்த காரியம் இப்படித்தான் நடக்கணும், இந்த காரியத்திற்கு இதுதான் வழி, இந்த காரியத்திற்கு இதுதான் முறை அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதற்கு அப்பாற்பட்டு ஒரு பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கு காற்றும் மழையும் பெய்து தண்ணீர் வெள்ளமென ஓடி வந்து அதன் பிறகு என்ன பண்ணணும்? பள்ளத்தாக்கு நிரம்பணும். இதுதான் வழக்கம், இதுதான் முறை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். அதாவது இந்த உலகம் சொல்லுகிற எந்த முறைமையின்படி அல்ல, ஆனாலும் பள்ளத்தாக்கு நிரப்பப்படுவது போல நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வெறுமைகள் நிரப்பப்படும் அவரை நாம் நம்பினால். பிரைஸ் தி லார்ட். அவரை நம்புகிற அந்த நம்பிக்கையில் தான் சகலமும் இருக்கிறது. நான் அவரை நம்பினேன் என்று சொன்னால் என்னுடைய பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும்.
நான் அவரை நம்பினேன் என்று சொல்லி சொன்னால் என்னுடைய குறைவுகள் நிறைவாக மாறும். நான் அவரை நம்பினேன் என்று சொல்லி சொன்னால் இந்த பூமி முழுவதும் உயர்ந்திருக்கிற அந்த சராசரங்களுக்கு மத்தியில் உயர்ந்திருக்கிற என்னுடைய ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலும் உயர்ந்திருப்பார். என்னுடைய வாழ்க்கையிலும் என்னை சாட்சியாக மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் பிறருக்கு அவரை அறிவிக்கத்தக்கதாக, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் செய்ய இயலாதது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. நம்மகிட்ட தான் இருக்கு நம்பிக்கை. ஒருவேளை அவர் நமக்கு செய்யாதது போல தோன்றினாலும் என்ன செய்யணும்? நம்பணும், அவ்வளோதான். நம்பணும். நாம் நம்முடைய நிலையிலிருந்து ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, மாறவே கூடாது. நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை மறுதளிக்க மாட்டேன். அதான் அவருடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒரு நாளும் என்ன பண்ணாது, தடைபடாது. ஆகவே இந்த வருடத்தினுடைய 6வது மாதத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிற ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம், ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறபடினால் உங்களுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள், புரியுதா? ஏனென்றால் உங்கள் மத்தியில் நிற்பதற்கு எனக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு முன்னதாக உட்கார்ந்திருப்பதற்கு உங்களுக்கு ஆண்டவர் நேரத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லோரும் ஒன்று தான், சரியா? அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிற இந்த ஆண்டவர் இந்த அமர்ந்திருத்ததின் விளைவாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்கும் அவர் நல்லவராக, வல்லவராக, உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மாட்சியாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார் என்று சொல்லி நம்புவோம். ஆகவே இந்த பாடலை பாடும் பொழுது கண்களை மூடி அவருடைய எல்லோரும் கண்களை மூடிக்கொள்வோம். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தபடியினால் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இது நிரப்பப்படும் என்று சொல்லி நான் விசுவசிக்கிறேன். ஏனென்றால் நீர் சொல்லி இருக்கிறேன், உம்மை அனுப்பிய உம்முடைய தந்தையையும் நான் நம்பும் பொழுது, விசுவசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்வீர் என்று சொல்லியிருக்கிறீங்க. அதுவே நிலைவாழ்வு என்று சொல்லியிருக்கிறீங்க. நான் நம்புகிறேன் என்று சொல்லி இந்த பாடலோடு கூட நாம் இணைவோம். என்னை விடுவிப்பேன் நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனா, வைபீர் உயர்ந்த அடைக்கலத்தில் உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா, என்னை விடுவிப்பேன் நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைபீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமானான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமானான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பேன் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பேன்
அதற்குள் சுகம் காணுவே. நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் வாஞ்சையாய் இருந்தது நிமித்தம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் இம்மட்டும் நாங்கள் அமர்ந்திருந்தோமே தகப்பனே. ஆண்டவரே, அமர்ந்திருக்க நீர் எங்களுக்கு பலன் தந்தீரே, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தபடியினால் ஆண்டவரே உங்களுடைய வல்ல கரம், உங்களுடைய பராக்கிரமம் செய்யும் கரம், ஆண்டவரே உங்களுடைய சர்வலோகாதிபதி என்கிற ஆண்டவரே இந்த ராஜரீகம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, மெய்யான உண்மை அறிவது மாத்திரமே, உண்மை அனுப்பிய பிதாவை அறிவது மாத்திரமே நிலைவாழ்வு என்று சொல்லியிருக்கிற வண்ணமாய் ஆண்டவரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவசிக்கிறபடியினால், நம்புகிறபடியினால், நாங்கள் அவரை அறிந்திருக்கிறபடியினால் ஆண்டவரே நிலைவாழ்வு எங்களுக்குள் இருக்கிறது. இந்த நிலைவாழ்வு, இந்த மீட்பு எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்குகிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா நிலைகளிலும் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய வறுமைகள், எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்களுடைய வல்ல கரம் எங்களுக்கு செயலாற்றி ஒரு விடுதலையை தருகிறது, ஒரு மீட்பை தருகிறது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். நாங்களும் சமூகத்தில் அமர்ந்திருந்தபடியினால் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தபடியினால் என்றும் எடுபடாத நல்ல பங்கை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் தெரிந்தெடுத்திருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்து ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே இந்த ஆன்லைனில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கரம் ஆண்டவரே இவளோடு கூட தங்கி இருக்கும்படியாய், இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் உண்டாகும்படியாய் ஆண்டவரே காற்றையும் மழையையும் காணாதபடிக்கு நீர் உம்முடைய வல்லமையினால் எவ்வாறு பள்ளத்தாக்குகளை நிரப்பினீரோ அதே போல ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவையான காரியங்களிலே, தேவையான இடங்களிலே, தேவையான நேரங்களிலே, தேவையான சூழ்நிலைகளிலே ஆண்டவரே உம்முடைய நிறைவு நிரப்புவதாக என்று சொல்லி சர்வலோகத்தையும் உம்முடைய நிறைவால் நிரப்புகிற நல்ல ஆண்டவர் ஆண்டவரே, நீர் இவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிரப்புவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, நாங்கள் உண்மை அறிந்திருக்கிறபடியினால் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு எங்களுக்கு நீர் பதில் தருவீர் என்று சொல்லி நீர் வாக்கு தந்திருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் உங்களிடம் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்வீர் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறீர். இந்த வாக்கு தத்துவம் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த பெரும் வாக்கியத்தின் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாவதாக என்று சொல்லி எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திரு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பதை போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமை ரட்சித்தருளும். ஆமென். அருள்நிறை மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒருவர் முகத்தை பார்க்காமல் கிறிஸ்துவை பார்த்து என்ன பண்ணுங்க, வாழ்த்திக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.